शिव 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 शिव. நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாதாந்திர கருத்துக்கள் கூட்டம் காலையிலிருந்து மாலை வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் இது வேணும்னா என்ன பண்ணுறது, ஜோதிட குருமார்களுக்கும் இந்த ஜோதிட சங்க நிர்வாகி பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ காலையிலேருந்து பார்த்தோம்னா பல்வேறு ஜோதிட கருத்துக்களை நம்ம ஜோதிட குருமார்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்தது போல எல்லாம் திருமண பொருத்தம் அது இது திருமணம் சம்பந்தப்பட்டதா அந்த ஒரு கான்செப்ட்லேயே இன்றைக்கி பூரா ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போது ஜாதகத்தில் எண்ணற்ற விதிகள் இருக்குது, எத்தனையோ விதிமுறைகள் இருக்குது, விதி விலக்குகளும் இருக்குது. அது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நல்லபடியாக இருக்குது, ஒருத்தருக்கு போராட்டமாக இருக்குது, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உயர்வடைய முடியாமையே இருக்காங்க. அதாவது ஒரு சிலருக்கு நல்லபடியாக அது அமைஞ்சிருது, அந்த தசாபுத்தி ஆகட்டும் அந்த கிரகங்கள் ஆகட்டும் ஒருத்தருக்கு நல்லபடியாக அமைஞ்சு நல்லபடியாக இருக்காங்க. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு போராட்டம், அதில் எவ்வளவோ சாதித்து பார்த்தாலும் உயர முடிகிறதில்ல. அது திருமணமாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு நடக்கிற அந்த கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு அந்த குழந்தை பெறுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு முடங்கி போயிடுது. ஏன் இந்த முடக்கம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுன்னா அப்போ என்ன வேணும் அவங்களுக்கு? ஒரு திருமண வயசில் ஒருத்தருக்கு வந்துட்டார் அப்படின்னோம்னா அவருக்கு பொருளும் வேணும், தாரமும் வேணும். இப்போ பொருள் இருந்தால் தாரம் வந்துடும், தாரம் பொருள் இல்லைன்னா தாரம் வராது. இப்போ பொருளுக்கு அவர் ஒரு போராட்டத்தை பண்ணி ஆகணும், இல்லைன்னா பொருள் கிடைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வழி பண்ணணும். இப்போ சப்போஸ் அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு பல்வேறு தொழிலை பார்க்குறாரு, பல்வேறு வேலைகளை செய்கிறாரு, ஆனால் அந்த பொருளாதாரம் சிறக்க மாட்டேங்குது அவருக்கு மட்டும். ஏன் நமக்கு மட்டும் இந்த பொருளாதாரம் சிறப்படைய மாட்டேங்குது, எதனால் நமக்கு அந்த பொருளாதாரத்தில் உயர்வடைய முடியல அப்படின்னு பார்த்து ஏதோ கொஞ்சம் சம்பாத்தியத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைங்க. அந்த தாரம் வந்ததுன்னா அவருக்கு அந்த குடும்பம் ஏதோ ஒரு பிரச்சனையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு, ஒரு தாம்பத்திய சுக திருப்தி இல்லாமல் இருக்கிறது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகாத தன்மை, நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ஏட்டிக்கு போட்டியான பேச்சுவார்த்தை. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு குடும்பம் பிரியுது, மனக்கசப்பு வந்து அது பிரிவில் வந்துடுது. ஒருத்தர் பிரிவு டைவர்ஸுக்கு பறிச்சு போயிடுறாங்க. ஒரு சில குடும்பத்தில் என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க, பேச்சுவார்த்தை இருக்காது, படுக்கையெல்லாம் தனியாக இருக்கும். ஆனால் 2 பெட்டுக்கு போட்டாலும் தண்ணியில் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, பேச மாட்டாங்க. ஒரு சிலர் டைவர்ஸ் போயிட்டு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கை. அப்போது இந்த போராட்டமான வாழ்க்கை ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னம்னா ஏதோ ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சில கிரக இணைவுகள் தான் ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டுது. ஒவ்வொருத்தருக்கும் புரட்டி போட்டுறது, ஒரு விஷயத்தில் உயர்வு அடைய முடியாமல் போயிடுறது, ஒரு திருமண வாழ்க்கையை சிறப்பு இல்லாமல் போயிடுறது, அப்படியே திருமண வாழ்க்கை நடந்தாலும் குழந்தை பேர் தாமதம், குழந்தை பேர் வந்தாலும் அந்த குழந்தைகளால ஒரு பிரச்சனை, குறிப்பிட்ட படிப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல், சரியான வாழ்க்கை முறை சரியாக வாழ முடியாத ஒரு சூழல்லாம் அமைஞ்சிருது. அப்போது இந்த கிரக இணைவு என்ன சொல்லுது அப்படின்னோம்னா, அதாவது கிரகங்கள் 9 கிரகங்கள் தான், 27 நட்சத்திரங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு போராட்டம், ஒரு வாழ்க்கைக்கு ஒரு போராட்டம் வருது அப்படின்னோம்னா இந்த கிரகங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னோம்னா 2 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. என்ன பிரிவு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு அணி,
விதியை முடைக்க போடும் அணி ஒரு வகையில். இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் 5 கிரகங்கள். எது அப்படின்னு சொன்னோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி. விதியை முடைக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது. இந்த விதியை முடக்கக்கூடிய கிரகமும் இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகமும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பாவத்தில் இருந்ததுன்னா அந்த பாவம் நடிவான இருந்துருது. அந்த பாவத்தில் ஒரு பிரச்சனை கொடுக்குது. ஒரு 7ஆம் பாவத்தில் அந்த இணைவு இருந்தது அப்படின்னா திருமணம் ஒருத்தருக்கு நடக்காமல் போயிடுது. திருமணம் நடந்தாலும் தாம்பத்திய சுகம் நல்லா இல்லாமல் போயிடுது. அப்படியே இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுது. இதே இணைவு ஒரு 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா 10ஆம் அதிபதிக்கோ 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னா தொழிலுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்படிங்கிற போது பார்க்கும்போது எப்படின்னா இந்த கிரக இணைவை ஏன் இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் அந்த 5 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 4 கிரகங்கள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 9 கிரகங்களுக்கு நவரத்ன கற்கள் இருக்கு. இப்போ சூரியனுக்கு மாணிக்கம், சந்திர பகவானுக்கு முத்து, செவ்வாய் பகவானுக்கு பவளம், புதன் கிரகத்துக்கு மரகத பச்சை, குருவுக்கு புஷ்பராகம், சுக்கிரனுக்கு வைரம், சனிக்கு நீளம், ராகுக்கு கோமேதகம், கேதுக்கு வைடூரியம். இந்த கற்கள் வச்சு தான் அந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்களையும் விதியை முடக்கக்கூடிய கிரகங்களையும் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னலாம் வருது அப்படின்னா சூரியனுக்கு சம்பந்தப்பட்ட மாணிக்கம், அந்த புதனுடைய மரகத பச்சை, அந்த வைரம், புஷ்பராகம், நீலக்கல். இந்த கல்லெல்லாம் ஒளியை கிரகித்து பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும், அதாவது மின்னும், சூரிய ஒளியில் மின்னக்கூடிய கிரகங்கள், மின்னக்கூடிய ரத்ன கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரனுடைய முத்துவும் இந்த செவ்வாயோட பவளமும் ராகுவோட கோமேதமும் இந்த கேதுவுக்கு வைடூரியமும் என்ன ஆகுதுன்னா ஒளியை வாங்கி தன்னுக்குள்ளேயே வச்சுக்கும், இதை வெளியே விடாது. அப்படிங்கிற போது என்னாச்சுன்னா இது 2 கான்ட்ரரியாக வேலை செய்யுது. எது? இந்த விதியை முடக்கக்கூடிய கிரகங்களும் இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்களும் சேர்ந்தது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 2 கான்ட்ரரியாக வேலை செஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாவகத்தையும் அந்த ஆதிபத்தியத்தையும் நசுக்க விடுது. அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம. சரி, இப்போ என்ன விஷயத்தில் அந்த ஒரு கிரகம் நமக்கு பாதிப்படையுது, அது எதனால் பாதிப்படைகிறது ஒரு சில உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது திருமணம் அப்படிங்கிறது 2, 7, 11 இது மட்டும் இருந்தால் திருமணம் மட்டும்தான் நடக்கும். திருமணம் நல்லபடியாக நடக்குதா, தாம்பத்தியம் நல்லபடியாக நடக்குமா, குழந்தை பேர் சம்பந்தப்படணும் அப்படின்னோம்னா இந்த 3, 5, 12 நமக்கு தேவைதானே. திருமணம் நடக்கணும்னா 2, 7, 11 தான் திருமணம் நடக்கும். தாம்பத்தியம் நல்லாக்கணும், குழந்தை பாக்கி நடக்கணும், 3, 5, 12 நடக்கணும். 12ஆம் பாவம் கெட்டு போச்சுனாலும் திருமணத்தில் அவ்வளோ திருப்தி இருக்காது. 5ஆம் பாவம் கெட்டு போனாலும் திருப்தி இருக்காது. 3ஆம் பாவம் கெட்டு போனால் சுத்தமாக தாம்பத்தியம் இருக்காது. அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ இது எதை சொல்லுது அப்படின்னோம்னா இந்த விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பில் இந்த குருவும் இந்த விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிற கேதுவும், குரு கேது இணைவு, சுக்கிரன் கேது இணைவு, சனி சந்திரன் இணைவு, இந்த மாதிரி இணைவுகள் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவத்திலையோ அல்லது 11ஆம் பாவத்திலையோ அல்லது 2ஆம் பாவத்திலையோ இருக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா அது தன்னுடைய செயலை திருப்தியை படுத்த முடியறதில்லை. திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போகவே விடாமல் அது என்ன பண்ணுது, அந்த குரு கேது, சுக்கிரன் கேது, செவ்வாய் கேது அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணுது அப்படின்னோம்னா திருமண வாழ்க்கை ஒரு பற்று இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது. அதாவது இல்லற வாழ்க்கை தேவைப்படும் வரும், ஆனால் இல்லறத்தில் அவங்க ஈடுபட முடியாது. அவர் இல்லறத்தில் ஈடுபட முடியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிச்சு நிற்பாங்க. அதாவது ஒரு சிலர் டைவர்ஸுக்கு போவாங்க, ஒரு சிலர் எவ்வளவு தான் பண்ணினா கூட திருப்தி இருக்காது குடும்பத்தில். இல்லறத்து மேலே நாட்டம் இருக்காதனால என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு. இப்போது இந்த 12ஆம் இடத்துல ஒரு சூரியன் கேதுவோ
இல்லை செவ்வாய்க்கு எதுவோ இருந்தால் தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக இருக்காது. இப்போ தாம்பத்திய சுகம் இல்லை அப்படிங்கும் போது கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ வேற நான் வேறன்னு இருக்கும்போது எவ்வளோ நாள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அதை நம்ம பார்த்து அந்த 12ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத அந்த இணைவு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்து சேர்த்துணும். இப்போது 5ஆம் பாவத்தில் அந்த குரு கேது சேர்ந்தது அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடையை கொடுக்கும், அதனால் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அங்கே பல்வேறு கோயிலுக்கு போய் பரிகாரங்கள்லாம் போய் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் அந்த குழந்தை பாக்கியங்கிறது அவளுக்கு தடையை கொடுத்துரும். குருக்கேது ஒரு விதியை இயக்கக்கூடிய கிரகங்களும் முடக்கக்கூடிய கிரகங்களும் கான்செப்ட் சேர்ந்து 5ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா புத்திரக்காரகனே குருவானதுனால என்ன ஆகுதுன்னா குழந்தை பாக்கியத்துக்கு அது ஒரு பெரிய இடையூறாக வந்து என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பம் பெரியக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அடுத்தபடியாக என்ன பண்ணுறது அப்படின்னோம்னா இந்த சனி சந்திரன் சேர்க்கை. இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்னதுன்னா புலர்ப்பு தோஷங்கிறோம். சனி வந்து விதியை இயக்கக்கூடிய கிரகம், சந்திரன் விதியை முடக்கக்கூடிய கிரகம். இந்த சனி சந்திரன் சேர்க்கை ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா புலப்பு தோஷத்தை கொடுக்கும், இல்லறத்து மேலே நாட்டத்தை கொடுக்காது, தனிமையை விரும்புவாங்க அவங்க. அதாவது சனி சந்திரன் சேர்க்கை இருந்தது அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பொருளாதாரம் மட்டும் குடும்பம் அருமையாது. இவங்க என்ன அப்படின்னா தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடு வராது ரெண்டு பேர்த்துக்கும். ஒன்று கணவன் மனைவியை கூப்பிட்டா கணவன் ஒத்துழைக்க மாட்டான், கணவன் ஆசைப்பட்ட மாதிரி மனைவி ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்போ இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவத்திலேயோ 12ஆம் பாவத்திலேயோ 2ஆம் பாவத்திலேயோ இருந்தது அப்படின்னா சரி வர குடும்பம் அமையாது. அதுக்கு தான் சன்னியாசி தோஷம் அப்படிங்கிறோம். அது ஏன் அந்த சன்னியாசி தோஷம்னு அப்படி சொல்கிறோம் அப்படின்னோம்னா அந்த சனியும் சந்திரனும் சேர்ந்த இந்த பாவத்தை பண்ணுது அப்படின்னா ஏன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுன்னா அது விதியை இயக்கக்கூடிய கிரகம், இது விதியை முடக்கக்கூடிய கிரகம், அந்த கான்செப்டில் தான் அது வருது. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் சந்திரனும் சுக்கிரனும் இணைவு. இந்த இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா மாமியாளுக்கு மருமகளுக்கு ஒத்து போவாது. சனி சுக்கிரன் சேர்ந்தது அப்படின்னம்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஆனால் விட்டு கொடுக்குற மனப்பாங்கு யாருக்குமே இருக்காது. நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான் வரும். இது ஏன் அப்படி வருது அப்படின்னா அது இயக்கக்கூடிய கிரகம், இது முடக்கக்கூடிய கிரகம். ரெண்டு கான்ட்ரரியான கிரகம் இருக்கிறதுனால என்ன ஆகுது ஜாதகத்தில் ஒரு சிக்கலை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ இது யாராவது ஒரு விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த குடும்பத்தில் தினம் போராட்டமாக இருக்கும். இப்போ இது எங்கே போய் முடியும் அப்படின்னோம்னா அந்த கணவன்மார்கிட்ட போய் அவன் முறையிடுவான். ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா இருக்கணும் அப்படின்பா. இவன் சில பேர் என்னம்பாங்க, அதாவது அது பெரியவங்க போக போக சரியா போய்ட்டு சொல்லிட்டா அந்த குடும்பம் திருப்தி ஆகிடும், அவன் அடங்கிடுவான். சில பேர் என்னன்றாங்க எங்கள் அம்மா தான்பாங்க, இவன் அடுத்த வேலை சோறு இவனுக்கு கிடைக்காது. சொல்கிற விதத்தில் கொஞ்சம் பக்குவமாக சொல்லிட்டோம்னா குடும்பத்தையும் ரன் பண்ணிக்கலாம், அம்மாவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு டக்குன்னு அம்மாவுன்னு சொல்லிட்டோம்னா இங்கே பாதிப்பு வரும். அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா கொஞ்சம் புத்து சுவாதீனம் வேணும், கொஞ்சம் அறிவு நமக்கு எப்படி வேலை செய்யணும்னு அந்த குடும்பத்தில் இருக்கணும். இல்லைன்னா ரெண்டு கான்ட்ரடியாக போய் என்ன ஆகணும், அது டைவர்ஸில் போய் முடியும். இது ஏன் அப்படி எல்லாம் வருது அப்படின்னம்னா இயக்கக்கூடிய கிரகம் முடக்கக்கூடிய கிரகம் சேர்ந்து பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான். அப்புறம் அடுத்து சனிக்கேது தொடர்பு. இந்த சனிக்கேது தொடர்பு எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, சனிக்கேது ஒரு கிரக ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா சொந்த ஊரில் வேலை செய்ய முடியாது, வெளியூர் வெளிநாடு வெளி தேசம்தான் வேலை செய்ய முடியும். அப்படி போய் வெளி தேசம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இந்த குடும்பத்தில் ஒரு பட்டு இருக்காது. 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பத்தில் வந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய ஈடுபாடு கரெக்டாக இருக்குமா, அது கரெக்டாக அமைப்புக்கு வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். சனி கேது செவ்வாய் எக்காரணத்தை கொண்டு ஒரு கிரகத்தில் ஒரு 10ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், திருமணத்தில் தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு அந்த இயக்கக்கூடிய கிரகமும் முடக்கக்கூடிய கிரகமும் இருக்குது அப்படி சொன்னோம்னா அது பல்வேறு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிரகம் என்னன்னா
இந்த சூரியன் கேது, இந்த சுக்கிரன் சந்திரன் சனி சுக்கிரன் கேதுங்கிற மாதிரி இந்த சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா மாமியார் மருமகன் குடும்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனை வந்து அது அவன் புருஷனோட போய் கடைசியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன ஆகுதுன்னா அது கடைசியில் ஒரு கேஸாக வந்து ஒரு அசிங்க அவமானத்தில் வந்து முடியும். இந்த சுக்கிரன் கேது ஒரு இணைவு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து பல்வேறு இணைவு வந்து பிரிவு வந்து அது கண்டிப்பாக கொடுத்துரும். ஆக நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா முடக்கக்கூடிய கிரகங்களும் இயக்கக்கூடிய கிரகங்களும் ஒன்றா இருக்குதா, அது அந்த கான்செப்டுக்குள்ளே அந்த பாவத்தில் இருக்குதா, அந்த பாவத்தில் இருந்ததுன்னா அந்த பாவத்தை நம்ம சேர்த்தக்கூடாது. அப்படி ஈக்குவலாக சேர்த்துறதா இருந்தால் அதே கான்செப்டுக்குள்ள இன்னொரு தோஷமுள்ள ஜாதகத்தை சேர்த்துனீங்கன்னா 2 கான்ட்ராரியாக கரெக்டாக வேலை செய்யும். இல்லைன்னா மேக்சிமம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இயக்கக்கூடிய கிரகங்களுடைய கான்செப்டுக்கும் முடக்கக்கூடிய கான்செப்டும் ஒரே கான்செப்டாக இருந்தது அப்படின்னோம்னா அந்த குடும்பம் வந்து எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கும், பொருளாதாரத்தையும் ஜெயிக்கும், திருமண வாழ்க்கையிலையும் ஜெயிக்கும், குடும்பத்திலையும் ஜெயிக்கும், குழந்தை குட்டிகளோடு அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. அப்படிங்கிற கான்செப்டை நான் உங்களோட சொல்லி இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த அளவில் எனக்கு வாய்ப்பினை கொடுத்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு ஜோதிட ஜோதிட கருத்துக்களை அடுத்த ஒரு கருத்தரங்கத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவரையிலும் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வதை உங்கள் ஜோதிட அன்னை ஆறுபடிகள் வட்டாட்சியர் ஓய்வு மோகனம். ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த 2 இயக்கக்கூடிய கிரகங்களும் முடக்கக்கூடிய கிரகங்களும் எந்த அளவில் இருக்குது, அது எந்த அளவில் தோஷத்தை கொடுக்குது கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணோம்னா அந்த அமைப்பு அந்த திருமண சம்பதிகள் நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.